இப்போ அனைத்து சந்திர கிரகணங்களும் ஒரே நேரத்தில் தான் இருக்குமா, இல்லை வேற வேற ஊரில் பெரும் மாறுமா வேற வேற நாடுகளில் பார்க்கும்போது? இல்ல, சந்திரனை பொறுத்த வரைக்கும், சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பூமி மேல நிலாவோட நிழல் விழுது அப்படின்றத சொன்னேன் நானு. ஆனா நிலா பூமியோட ரொம்ப சின்னது, அப்ப சிறிய நிழல் தான் விழும். அப்ப பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் அந்த நிழல் விழும். அதுவும் கூட பூமி சுழல்றதால அந்த நிழல் விழுற பகுதி மாறிட்டே இருக்கும். அப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியிலன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான், ஒரு 2-3 நிமிடங்கள் தான் முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். இது சூரிய கிரகணத்துல. ஆனா சந்திர கிரகணத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நிலாவுடைய மேல முழுவதுமாக பூமியினுடைய நிழல் மூடிடுது. அதனால இந்த இரவுல எங்கெல்லாம் இரவு பகுதியா இருக்கோ, இந்த கிரகணம் நடக்கும்போது பூமியில ஒரு பாதி இரவா இருக்கும், இன்னொரு பாதி பகலா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த பாதி பூமியில எங்கெல்லாம் இரவா இருக்கோ அந்த பூமியில முழுவதுமாக இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். அதே நேரத்துல, ஒரே நேரத்துல தான் தெரியும். அதாவது அந்தந்த நாட்டுல நேரம் வேறையா இருக்கு இருந்தாலும் இந்த நிகழ்வு நேரம் அப்படின்றது அதே நேரம் தான். நமக்கு அந்த நாட்டுடைய நேரம் மாறலாம், பட் கிரகணம் நிகழ்றது அதை பார்க்கிற நேரம் எல்லா நாடுகள்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேம், சந்திர கிரகணத்துல ஏதாவது வகைகள் இருக்கா? சந்திர கிரகணத்துல வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பகுதி சந்திர கிரகணம் சொன்னோம், முழு சந்திர கிரகணம் சொன்னோம். இது இல்லாம இன்னொரு சந்திர கிரகணமும் இருக்கு. அதாவது என்னன்னா பெனம்பிரா அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியினுடைய நிழல்ல 2 பகுதிகள் இருக்கு. ஒரு பகுதி புறநிழல் சொல்லுவோம். அதாவது அதுல பூமியினுடைய நிழல் முழுவதுமா கருப்பா இருக்காது. பூமியினுடைய நிழல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் சூரிய வெளிச்சமும் அடிச்சிட்டு இருக்கும். அதனால அந்த நிழல் ஒரு லைட்டான கலர்ல தான் இருக்கும். அதனால கொஞ்சம் சந்திரன் அந்த நிழல் படும்போது சந்திரன் மங்களா தெரியுமே தவிர சந்திரன் மறையாது. அது பெனம்பிரான்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல நடக்கிற கிரகணத்தை பெனம்பிரல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல அது புறநிழல் கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகணம், இந்த புறநிழலை தாண்டி உள்ள இருக்க பகுதி தான் அம்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய கருநிழல். அந்த கருநிழல் வரும்போது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த சந்திரன் மறைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்று நடக்கிற சந்திர கிரகணத்திலையும் அந்த புறநிழல் இருந்தது. அது 9 மணிக்கே ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை 9 மணிக்கே சந்திரனை பார்த்தவர்களுக்கு அதற்கு முன்னாடி 8:55 வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படி இல்லாம கொஞ்சம் அதனுடைய ஒளி மங்கி இருக்கிறத நம்மளால பார்த்திருக்க முடியும். அந்த ஒளி மங்கினது எதனால அப்படின்னா இந்த பெனம்பிரல் எக்லிப்ஸால தான், அதாவது புறநிழல் கிரகணத்தால. அப்ப கிரகணம் அப்படின்றது உண்மையிலேயே ஆரம்பித்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8:59க்குலாம் ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு பூமியினுடைய கருநிழலுக்கு நுழைஞ்ச நேரம் அப்படின்னு பார்க்கும்போது தான் 9:57க்கு நுழைஞ்சிருக்கு. இதே போல இந்த கிரகணம் முடியும் போதும் அதே போல இந்த கருநிழல்ல இருந்து வெளியில திரும்பியும் புறநிழல்ல வரும். இப்ப 1:26க்கு இந்த கிரகணம் முடியுது அப்படின்னு சொன்ன இது இந்த கருநிழல் கிரகணம் முடியறது தான். அதன் பிறகு திரும்பியும் அந்த வெளியில இருக்கிற புறநிழல், அதாவது அப்ப வரும்போது திரும்பவும் நிலா கொஞ்சம் மங்களா தான் தெரியும். அதுவும் சேர்ந்து முடியறதுக்கு 2:25 ஆயிடும். 2:25க்கு தான் மொத்தமாக பூமியினுடைய நிழல்ல இருந்து நிலா வெளியே பழைய பிரகாசத்தோட ஒளிவிடுறத பார்க்க முடியும் நம்மளால. தொடர்ந்து பேசலாம் மேம், இணைப்பில் இருங்க. முழு சந்திர கிரகண நிகழ்வு தொடங்கியதை தொடர்ந்து இன்னும் 10 நிமிடத்திற்குள்ளாக இரத்த நிலாவை நாம் வானில் பார்க்க முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.